Hey singers, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது breakup servicesல எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பையன் ஒரு பொண்ணோட கிளாஸ் ரூம்க்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்த உடனே நேத்திக்கு நீ காலேஜ்க்கு வரலல, லெக்சர் நோட்ஸ் நான் உனக்காக எடுத்திருக்கேன்னு அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் ஜாங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பையனோட நேம் ஜாங், அந்த பொண்ணோட நேம் கயோ. ஜாங்கும் கயோ உனக்காக நான் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்த உடனே கயோவும் வாங்கி குடிச்சிட்டு நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியலன்னு. அதுக்கு ஜாங்கும் நீ ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஒரு கடையில ஆம்லெட்டும் ரைஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அங்க நான் உன்னை கூட்டிட்டு போகவா, நீ ஏன் கூட வரியான்னு. அதுக்கு கயோவும் இன்னைக்கா, இல்ல முடியாதே, எனக்கு லைப்ரரி போகணுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு கேட்டோடனே கயோவும் இல்லையே எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஜாங்கும் அப்படியா, உனக்கு யாரும் கிடையாதா, சரி அப்ப நீ போ அப்படின்றாங்க. கயோவும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா உன் கூட ஒரு நாள் சேர்ந்து உட்காந்து நான் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு முடியாது அவ்வளவுதான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஜாங்கும் பரவாயில்ல இருக்கட்டும் நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அதனால நம்ம ஹீரோட கம்பெனிக்கு ஒரு ரிக்வெஸ்ட போடுறான். இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஓடி வராங்களா. அப்ப ஹீரோவும் என்ன இன்னைக்கும் ஸ்விம்மிங் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியா, அதனால தான் டைமை பார்க்கலையா, லேட்டா வந்தியான்னு. ஹீரோயினும் நான் பாருங்க ஹீரோ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான், நான் ஒன்னும் இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போகல, நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு. டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கா, அதே இதுக்கு நீ பண்றேன்னு கேட்கறதுக்கு நான் என்ன பண்றது, என் தம்பிக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்கணும், என் அம்மா யார்கிட்டயே ஏமாந்துட்டாங்களாம் அவங்களே காசு கொடுக்கணும், என் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, நான் மட்டும்தான் என் ஃபேமிலியிலே வேலை செய்யறேன் தெரியுமா, எல்லாருக்கும் நான் தான் காசு சம்பாதிச்சு கொடுக்கணும், அதனால தான் இந்த வேலை இல்லாம நைட்டு தனியா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு. அது கேட்டோடனே நட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓ ஹீரோயின் உன்னோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றேன்னு. ஹீரோயினும் அப்ப கொஞ்சம் காசு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நட்டு உடனே சேஃபா காசு மட்டும் கேட்காத வேற எது வேணாலும் கேளுன்னு உடனே ஹீரோ பேக்ல இருந்து இதை எடுக்கிறாங்களா. ஹீரோயினும் நீ எனக்கு காசு கொடுக்க போறியான்னு. ஹீரோவும் நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும், நான் டீ குடிக்க போறேன்னு சொல்றாங்க. எனக்கும் வாங்கி கொடுக்க போறியான்னு கேட்க உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும், எனக்கு மட்டும் தான் நான் குடிக்க போறேன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி கேஸ பத்தி பேசலாம் அப்படின்னு நட் சொல்லிட்டு கேஸ காமிக்கிறாங்க. ஜாங் அப்படின்றவங்க தான் நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கயோ அப்படின்ற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணு அவனை எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணி விட்டுறணும், இதுதான் நமக்கான டாஸ்க்னு. ஹீரோயினும் எனக்கு ஒரே ஒரு டவுட், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் அவ சொன்ன மாதிரி இல்லனா நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எல்லாமே வேஸ்டா போயிடுமேனு. ஹீரோவும் இப்போ உனக்கு காசு வேணுமா வேண்டாமா, வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை செய்யணும்னு. ஹீரோயினும் ஓகே ஓகே நான் இந்த क्वेश्चन கேட்கல அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. ஹீரோ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவ யார் கூடலாம் க்ளோஸா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவ கிளாஸ் ரூம்ல யார் கூடவே பேச மாட்டா, ஏன்னா அவ ஒரு இன்ட்ரோவர்ட், யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா அவ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா, எப்பவுமே ஆன்லைன்ல ஷாப்பிங் போடுவா, அவ கையில எப்பவுமே ஒரு பாக்ஸ் இருக்கும். சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் நீ அவ கூட பேசியாகணும்னு. சோ ஹீரோயின் காலேஜ்க்கு போற மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நீங்க தான் இந்த பாக்ஸை ஆர்டர் போட்டீங்களா, ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஒரே காண்டோல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன், என்னோட ஷாப்பிங் பேக்கும் உங்களோட ஆர்டர் பேக்கும் மாறிடுச்சு, நம்ம ரெண்டு பேரோட பார்சலுமே மாறிடுச்சுன்னு. கயோவும் செக் பண்ணிட்டு ஆமா என்ன மாறிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கயோ கிளம்ப போறாங்களா. ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து ஆர்டர் போட்டிருக்கோம்ல, சோ நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா குரூப் ப்ராஜெக்ட் நீ தனியா உட்காந்து பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்போது எல்லாருமே வந்து அவங்களோட நேமை ஆட் பண்ணிப்பாங்களா, இது ரொம்ப ஓவர்னு. கயோவும் ஆமா அதனாலதான் இப்பெல்லாம் நான் குரூப் ப்ராஜெக்ட்ல சேர்றதே கிடையாது, தனியாவே சப்மிட் பண்ணிடுவேன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு தனியா உட்காந்து வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும்னு. ஹீரோயினும் சூப்பர்னு சொல்றாங்க. கயோவும் நீ என்ன ஆர்டர் போட்ட, இதை நீ அடிக்கடி யூஸ் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னு. கயோவும் அப்படியா அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு டாய் இருக்கும், அது என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. நீ என்னத்தடா ஆர்டர் போட்டு தொலைச்ச அப்படின்னு ஹீரோ தள்ளி இருப்பாங்களா அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. கயோவும் நீ இதை எப்படி யூஸ் பண்றியோ எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சமாளிச்சு பேசுறாங்க. ஹீரோயினும் எனக்கு உன் கூட பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கயோவும் ஆமா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன், நான் உன் கூட எப்பவுமே பேசுவேன், நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எப்படியோ கயோ கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த விஷயங்களை சொல்றாங்களா. ஹீரோவும் நீ கயோ கூட க்ளோஸ் ஆயிட்டல்ல, உனக்கு யாராச்சும் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்களா டவுட் இருக்கான்னு. ஹீரோயினும் ஆமா 3 பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள ஆள் யாருன்னா கயோ டெய்லி ஒரு கடையில சாப்பாடு வாங்குவா, அந்த சாப்பாடு கடைக்காரங்க கயோ கூட நல்லா பேசுவாங்க, அதனால
அவரு மேல டவுட்டா இருக்கு. ஆனா என்ன அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவரு அடிக்கடி காசை எடுத்துட்டு எங்கேயாச்சும் தெரியாம போயிடுவானா. அதனாலதான் அந்த காசை கயோக்கு கொடுக்கறாரோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஹீரோவும் எக்ஸ்ட்ரா அஃபேரா அடுத்து அப்படின்னு கேட்க ஒரு வாட்ச்மேன். ஆனா என்ன அவரு ரொம்பவே வயசானவர்னு ஹீரோவும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியா, அவ வயசானவரை லவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறியான்னு ஹீரோயினும் ஏன் இந்த காலத்துல எல்லாம் வயசுக்கும் காதலுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்றாங்க. ஹீரோவும் சரி சரி அடுத்தது யாருன்னு கேக்குறதுக்கு எப்பவுமே கயோ லைப்ரரிக்கு போவா, அங்க ஒரு பொண்ணு இருப்பா, ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குமோன்னு ஹீரோவும் ஒரு பொண்ணுமான்னு கேட்க யாருக்கு தெரியும் இந்த காலத்துல என்னெல்லாமோ நடக்குது இது நடக்காதா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரி சரி இந்த 3 பேரையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கறிக்கடைக்காரங்களையும் வாட்ச்மேனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கறிக்கடைக்காரங்க வாட்ச்மேன் 2 பேருமே ஒரே நேரத்துல இவங்க சஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தனித்தனியா போறாங்களா, ஒருவேளை கையோவை தான் மீட் பண்ண போறாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதுவும் ஹீரோவுக்கு எப்பவுமே ஹீரோயின் இவங்களை விட ஒரு படி மேல ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னா கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்கல்ல, அதனால இதை நம்பி 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா 2 பேருமே அவங்கள தொலைச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் தான் மீட் பண்றாங்க. அவன் எங்க போனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரோட வாய்ஸ் கேக்குது. என்னடா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா, அப்ப அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. என்னடா இவனுங்க 2 பேரும் கயோவை மீட் பண்ண வருவானுங்கன்னு பார்த்தா இவனுங்க மீட் பண்ணிருக்கானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க. இதனாலதான் ஷாப் கீப்பர் அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரியாம காசை ஒளிச்சு வாங்கிட்டு போறது. இந்த வாட்ச்மேன் யாருக்கும் தெரியாம லாட்டரி டிக்கெட்டை ஷாப்மேனுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரையும் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அந்த பொண்ணு. சோ லைப்ரரிக்கு போலாம் அப்படின்னு லைப்ரரிக்கு போறாங்களா, அவங்க 2 பேருமே நேருக்கு நேர் உட்கார்ந்துருக்காங்களே தவிர ரொம்ப பெருசா பேசின மாதிரியே தெரியல. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பக்கமா போற மாதிரியே போயிட்டு ஒரு சாக்லேட் நடுவுல வச்சுட்டு போயிடுறாங்க. அத கையோ நோட் பண்றாளா, இந்த சாக்லேட் எனக்காகவா நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு அது வந்து ஆரம்பிக்கிறாங்க. கையோ ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணு பாக்குறாங்களா, அதனால இல்ல இது என்னோடது நான் தான் வச்சிருந்தேன் மறந்து கீழே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு எடுத்து போட்டுடுறாங்க. ஹீரோயினும் ஐயோ என் சாக்லேட் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு பாத்தியா உன்னோட பிளான் நாசமாயிடுச்சு, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் முழுசா தெரிஞ்ச மாதிரியே தெரியல, அவங்க 2 பேரும் எப்படி லவ்வர்ஸா இருப்பாங்க, உன்னோட கற்பனைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு, வேற யாராச்சும் சஸ்பெக்ட் நீ வச்சிருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ண போறேன்னு. அதுக்கு ஹீரோவும் நீ வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும், என்கிட்ட வேற பிளான் இருக்குன்னு. ஹீரோயினும் எப்பவும் கடைசியா உன்னோட பிளானை தானே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட லிப்ஸ்டிக் அங்கங்கன்னு அழிஞ்சிருக்கத பாக்குறாங்க. பொண்ணா வேஷம் போட்டு இப்படி லிப்ஸ்டிக் அழிய வைக்கலாமா, இரு நான் உனக்கு தொடச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தொடச்சு கொடுக்குறாங்க. ஹீரோக்கு ஹாட்டெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது. அப்போ ஹீரோ பின்னாடி இருக்கக்கூடிய புக்கு பிடிக்கிறாங்க. புக்கு கீழே விழுதா. அப்ப லைப்ரரியன் வந்து ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோவும் லைப்ரரியனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கத கவனிக்கிறாங்க. ஏய் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பையன் தானே அப்படின்னு துரத்துறாங்க. ஹீரோயினும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு கயோ கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாங்களா. கயோவும் நான் உனக்காக மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய டாய் வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்பதான் கயோ ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்னு. கயோவும் நானும் இந்த வேலையை பார்ப்பேன்னு. ஹீரோயினும் நீயுமா உனக்கு காசு தேவைப்படுதான்னு கேட்க கயோவும் ஆக்சுவலி எனக்கும் நிறைய காசு தேவைப்படுச்சா, அதனால நானும் சைடா இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் பண்ணி கொடுக்குறேன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு பையன் கையில ஒரு ஆர்டர் பாக்ஸோட போயிட்டு இருக்கானா, அவனை பார்த்த உடனே பொண்ணுங்க எல்லாரும் ஏ அப்படின்னு பக்கத்துல போறாங்க. கயோ அதை நோட் பண்றாங்க. ஹீரோயினும் அதை பாக்குறாங்களா. கயோவும் இவனோட நேம் காங், இவனோட சீனியர் அப்படின்னு. ஹீரோயினும் ஓ அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் அவன் கையில வச்சிருக்க பாக்ஸ பாக்குறாங்க. அதுவும் கயோ இப்ப ஹீரோயினுக்காக ஆர்டர் போட்டு கொண்டு வந்தாங்களே அந்த பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அவன் கையில இருக்கக்கூடிய பாக்ஸ் அது ஒன்ன மாதிரியே இருக்கே, உன்னோட பாக்ஸ்ல தானே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் அப்படின்னு கேட்க கயோவும் இல்ல நீ தப்பா பாத்துருப்ப, அதுவும் இதுவும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு இவ போய் சொல்றான்னு. அதனால கயோ கிட்ட கயோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நீ என்கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம்னு சொன்னோடனே கயோவும் சாரி ஹீரோயின் நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், ஆக்சுவலி அவன் கையில வச்சிருந்தது என்னோட பாக்ஸ் தானே. ஹீரோயினும் அப்படின்னா அவன் கிட்ட உன்னோட பாக்ஸ் எப்படி வந்துச்சு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க கயோவும் நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சோ ஹீரோயினுக்கு கயோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால ஜாங்க கூப்பிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஜாங்கோ ச்சே அவரை போய் அவ லவ் பண்றாளே, கையோ எவ்வளவு நல்ல பொண்ணு, ஆனா ஜாங் நல்ல பையனே கிடையாதுன்னு. ஹீரோயினும் அவன் நல்ல
பையன் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்க, ஜாங்கும் அவனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே, எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுத்துவான், எல்லாரையும் லவ் பண்ணுவான், சீக்கிரமாவே எல்லாரையும் கலட்டியும் விட்டுருவான், அவனை மாதிரி ஒரு பொண்ணை எதுக்கு தான் கயோ லவ் பண்றாலும் தெரியலன்னு உடனே நட் சொல்றாங்க. அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான் அதனாலதானு. ஹீரோயினும் நட் வாயை மூடிட்டுருங்க, அவன் புலம்பிட்டு இருக்கான், உங்ககிட்ட ஆன்சர் கேட்கலன்னு. நட்டும் அவன் வெளியில சத்தமா கேட்டான், அதனாலதான் சொன்னேன்னு. உடனே ஜாங் சொல்றாங்க, ஆமா உண்மைதான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா அவனை நான் கயோ கூட சேர விட மாட்டேன்னு. அப்பதான் நட் சொல்றாங்க, ஆமா இவன் சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா அந்த காங் பையன் யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே மோசமான நிலைமை தான் வந்திருக்கு. அவன் இது வரைக்கும் 3 பொண்ணுங்களை பிரேக்கப் பண்ணிருக்கான். முத பொண்ணு பாரு, அவ ஸ்கூலை விட்டு டிராப் அவுட் ஆயிட்டா. 2வது பொண்ணு பாரு, குடிச்சு அவளுக்கு தலை சுத்தே வந்துருச்சு. 3வது பொண்ணு ஒரு சாமியாரா போயிட்டா. சோ அவன் கண்டிப்பா நல்ல பையனே கிடையாதுன்னு ஹீரோவும் கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களே பிரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயினும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஜாங், நான் அவளை காப்பாத்துவேன், அவளை அந்த மாதிரி ஒரு பையன் கூட நான் சேர விட மாட்டேன், அவ என்னோட ஃப்ரெண்ட், கண்டிப்பா நான் அவளை அந்த பையன் கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு ஜாங்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இவகிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு பர்சனல் ஃபீலிங்கையும் வேலையும் ஒன்னா சேர்க்காதுன்னு, ஆனா எல்லா வேலையும் இவ செய்வா அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கு, இந்த ஆடியோவை நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும், நீ கேட்டு கவனமா டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்களா. கயோவும் அதை கேட்கறாங்க. அதுல ஃபுல்லாவே உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது, உன்னை யூஸ் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க, அதனால உங்ககிட்ட நெருக்கமா இருக்கவங்க கிட்ட கவனமா இருக்கு அப்படின்னு அதே இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். உடனே கயோவும் ஏய் ஹீரோயின், இதுல உன்னோட வாய்ஸ் எதுக்காக எனக்கு கேக்குது, நீ தான் இதை ரெக்கார்ட் பண்ணியா, எதுக்காக இதை பண்ணன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா எனக்கு நீ காங்க லவ் பண்றது பிடிக்கவே இல்ல, அவன் எந்த மாதிரிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும் தானே, அவனை மாதிரி ஒருத்தனை நீ லவ் பண்ண கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு. கயோவும் ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி காங் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையனு. ஹீரோயினும் ஆனா அவன் இது வரைக்கும் உன்னை லவ் பண்ற விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்னானா, இது வரைக்கும் நீங்க 2 பேருமே சீக்ரெட்டா தானே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவன் ஒன்ன அவனுக்கு வர்த்தா நினைக்கவே இல்ல, அதனாலதான் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களோட லவ் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. கயோ கிட்ட சொல்றாங்க, நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனா அவன் என்னை விட பெட்டரா ஒரு பொண்ணு வந்தோடனே அவங்க கூட வெளிப்படையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனா ஏன் கூட சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நம்ம 2 பேருமே ஒரே லெவல்ல தான் இருக்கும், ஆனா உன்னை விட பெட்டரான பொண்ணு எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் இதுக்காக உன் பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். சோ உன்னையுமே காங் அப்படிதான் ட்ரீட் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ அவனை உண்மையா லவ் பண்ணீங்க, அவனுக்கு உன்னை நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவன் வெளிப்படையாவே நான் உன்னை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளவு நாள் சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்கான்னு. அதுக்கு கயோவும் நான் தான் அப்படி சொன்னேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கிடையாது உண்மை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருன்னு சொன்னோடனே கயோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நீ ஓவரா காங்க பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, இனி என்ன காண்டாக்ட் பண்ணாத, நாங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஹீரோ ஆபீஸ்க்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் ஆபீஸ்க்கு போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, நீ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்கு, இதை வச்சு அவங்க 2 பேருமே ஈஸியா பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த வீடியோல காங்கும் கயோவும் ஒன்னா இருக்காங்க, அது ஆன்லைன்ல யாரோ அப்லோட் பண்ணிட்டாங்க. சோ ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு, கயோ இப்ப எப்படி இருப்பா அப்படின்னு கயோவை பாக்குறதுக்காக ஓடுறாங்க. கயோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கயோ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும்னு. கயோவும் நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு. ஹீரோயினும் கயோ நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு கயோவும் காங்க ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, காங் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு. ஹீரோயினும் கயோ உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு காங்கும் எனக்கு தெரியுது, அவன் நானும் அவனும் சேர்ந்து இருந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான், அதோட விக்டிம் நான் தான், நான் கிளம்பணும் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, காங்க யார் அரெஸ்ட் பண்ணது, இவ கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் ஆமா நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் நீ எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணனு. அதுக்கு ஹீரோவும் நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, அவன் எந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான், ஒரு பொண்ணோட லைஃபை நாசம் பண்ணிருக்கான், நான் எப்படி அப்படியே விட முடியும், அவன்லாம் ஜெயில தான் இருக்கணும்னு. ஹீரோயினும் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவளுக்கு கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கணும், கயோ தான் இதுல விக்டிம், அவ தான் முடிவு பண்ணி இருந்திருக்கணும், அவ என்ன பண்ணணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிருக்க கூடாதுன்னு. ஹீரோவும் எனக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் நான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் செல்ஃபிஷ் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் கயோவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கயோ டெரஸ்ல இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருக்கலையே, நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிச்சிடு, கண்டிப்பா இந்த விஷயம் எதுவுமே இப்படியே இருந்துடாது, எல்லாமே மாறிடும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதுன்னு. அதுக்கு கயோ சொல்றாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி முடியும்
நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நானும் காங்கும் சந்தோஷமா தான் இருக்கோம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோன்னு. ஹீரோயினும் நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த மாதிரி ஒருத்தனை பத்தின விஷயம் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுதே, இதை விட நல்ல பையனா உன்னோட லைஃப்ல கிடைப்பான்னு. கயோவும் எனக்கு நல்ல பையன்லாம் தேவை கிடையாது, எனக்கு அவன் தான் வேணும்னு. ஹீரோயினும் கோவந்துருச்சு. உனக்கு இவ்ளோ பண்ணிருக்காவே, உன்னை பத்தின வீடியோவை வெளியில ரிலீஸ் பண்ணிருக்கான், அப்படியும் அவன் தான் உனக்கு வேணுமான்னு கேக்குறதுக்கு கயோவும் ஆமான்னு சொல்றாங்க. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ கயோ சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சுதான் அவன் அந்த வீடியோவே எடுத்தான், நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் பப்ளிஷே பண்ணான், அதனால அவன் மேல தப்பு கிடையாதுன்னு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ ஓட் கூட சேர்ந்து குடிக்க போயிருக்காங்க. ஹீரோயின் திட்டிருப்பாங்கல்ல, அதனால கோவத்துல போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாங்குக்கு நீ கொடுத்த வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு மெசேஜ் போடுறாங்களா. அவங்களும் சரி சரி நான் கயோவை காலேஜ்க்கு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை போடுறாங்க. இப்போ ஓட் கேக்குறாங்க, ஏண்டா நீ இந்த மாதிரி சோகமா இருக்குன்னு. அதுக்கு ஹீரோவும் நான் ஒண்ணு சோகமா இல்லையேன்னு சொல்றாங்களா. ஓட்டும் நீ இந்த மாதிரி சோகமா இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, அடுத்த ஆள் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க நீ இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது, ஆனா இந்த பாம்பு மட்டும் உன்னை என்ன நினைக்குது அப்படின்னு நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கன்னு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹீரோயினோட வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் கயோ கிட்ட என்னதான் நீ சொல்றன்னு கேக்குறதுக்கு கயோ சொல்றாங்க, ஆமா நாங்க ரெண்டு பேருமே ஏழை ஃபேமிலியை சேர்ந்தவங்க, எங்க ரெண்டு பேருக்குமே படிக்கிறதுக்கு காசு வேணும், எங்களோட ஃபேமிலியில காசே தரமாட்டாங்க, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி அதுல வரக்கூடிய காசை வச்சு நம்மளோட படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். நாங்க பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும், ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு, எங்க ரெண்டு பேருக்கும் இன்கம் வரதுக்கு வேற சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா டேட்டிங் பண்றோம்னு சொல்லிட்டா எங்களை பத்தின விஷயங்களை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றதை வெளியில சொல்லவே இல்ல. இப்ப அவன் ஜெயில இருக்கான், அவனை வெளியில எடுக்கிறதுக்கு காசு வேணும், என் அம்மா அப்பா கிட்ட போய் காசு கேட்க முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினும் கயோ நீ பண்றது தப்பு, ஆனா என்னால என்ன சொல்றது அப்படின்றதே தெரியலன்னு. கயோவும் எனக்கு இப்ப காசு வேணும், அவனை வெளியில எடுக்கணும், இப்ப பாரு அவன் ஒருவேளை கெட்ட பையனா இருந்தா அப்படின்னா நான் அவளோட சம்மதத்தோட தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் அப்படின்னு எல்லாமே போட்டு கொடுத்திருந்திருக்கலாம், ஆனா பாரு தனியா அவனே எல்லா பழியுமே ஏத்துக்கிட்டு ஜெயில இருந்துட்டு இருக்கான், எனக்கு அவனை வெயில்ல எடுக்கணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, நீ ஏதாவது பொண்ணு கூட இருக்கியான்னு. ஹீரோ பக்கத்துல இருக்க ஓட்ட பாக்குறாங்க, ஆமா அப்படின்னு போய் சொல்றாங்களா. ஹீரோயினும் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தர முடியுமான்னு. ஹீரோவும் நான் எதுக்கு தரணும்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அந்த பொண்ணு பாவம் கயோ அழுதுகிட்டே மாடிக்கு மேல வந்து நிக்கிறா, அவ ஒருவேளை ஜம்ப் பண்ணி இறந்து போயிட்டானா என்ன பண்றது, நீ தான் கேஸ் கொடுத்ததுனால நீ தான் காசு கொடுக்கணும்னு. ஹீரோவும் நான்லாம் காசு கொடுக்க முடியாது, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அவளுக்கு காசு கொடுக்கறது என் வேலை கிடையாது அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஹீரோயினும் உனக்கு மனசாட்சியே இல்லடா அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்களா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்போ அவ எதுக்காக என்ன திட்டினா, நான் அவளை திட்டுறதுக்கு முன்னாடி காலை வேற கட் பண்ணிட்டா, லூசு பைத்தியம் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கொடையை கொண்டு வந்து நீங்க நிறைய இன்னைக்கு குடிச்சிருக்கீங்கல்ல, அதனால கொடை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோன்னு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்களா. ஹீரோ அதை எடுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோட கையில அடிபட்டிருக்கத ஓட் நோட் பண்றாங்க. உனக்கு எப்போச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா நீ என்கிட்ட தானே வருவ, உனக்கு யார் இந்த தடவை மருந்து போட்டு கொடுத்தது, நல்லா கேரிங்கா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. உடனே ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கயோ கிட்ட போயிட்டு, கயோ என்ன மன்னிச்சிட்டு என்னால காசு ஏற்பாடு பண்ண முடியலன்னு கயோ ஏங்கி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவனை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில எடுக்கணும், எல்லா தப்புமே ஏன் மேலதான், ஆனா அவன் பழி ஏத்துட்டு போயிருக்கான், என்னால என்ன பண்றது அப்படின்றதே தெரியல அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. ஹீரோயினும் சமாதானம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது, நான் காசு கொடுக்குறேன்னு. ஹீரோயினும் கயோவும் யாருன்னு பாக்குறாங்க, ஜாங் தான். நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன்னு கேக்குறதுக்கு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்றேன், நான் உனக்கு தேவையான காசு கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும்னு. கயோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு, நீ என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ ஜாங் கயோட கையை பிடிச்சிட்டு, நீ அவனை பிரேக்கப் பண்ணிடணும், என் கூட வரணும், நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், இது வரைக்கும் நடந்த எந்த விஷயங்களை பத்தியும் எனக்கு கவலையே கிடையாது, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், என் கூட வந்துட்டேன்னு. ஆனா கயோவும் இல்ல எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்றேன், நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு சொன்னோன்னே ஜாங்குக்கு ரொம்பவே கோவந்துருச்சு. கயோட கையை பிடிச்சிட்டு, ஒன்ன மாதிரிப்பட்ட ஒரு பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்றியா, அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சது யாரு, நான் தான் உனக்கு டெய்லி ஜூஸ் கொண்டு வரேன், லெக்சர் மீட்டிங் நீ அட்டன் பண்ணல அப்படின்னா நோட்ஸை நான் தான் கொண்டு வரேன், எல்லாமே நான் பண்ணுவேன், ஆனா நீ இனியொருத்தனை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க கயோவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன விடு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவன் விடாம இருந்துட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு, ரெண்டு பேருமே பிரிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஜாங்கும் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு கயோவை என்ன எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், அவன் கூட மட்டும் படிப்பேன் என் கூட படிக்க மாட்டியா அப்படின்னு அவளை ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவன் ஹீரோயினே அட்டாக் பண்ண ட்ரை பண்றானா. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஜாங்க அடிச்சு போடுறாங்க. ஜாங்கும் ஏய் நான் உன்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அந்த கான்ட்ராக்டே நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு மறுபடியும் அவனை அடிச்சு போட்டு, ஹீரோயின் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயின் பயந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப
பயமா இருந்துச்சுன்னு ஹீரோ ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே காங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காங்க லைப்ரரியில கயோ மீட் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கயோ நேரா போயிட்டு காங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னடா கர்மம் முடிச்ச லவ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது கயோ காங்கோட கையை பிடிக்கிறாங்களா. அப்போ காங் கேக்குறாங்க, உனக்கு பிரச்சனை இல்லையா, எல்லாரும் முன்னாடியுமே நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றது உனக்கு பிரச்சனை இல்லையான்னு. கயவும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்ப நட் போயிட்டு, நீ நம்மளோட கிளையண்டையே அட்டாக் பண்ணிருக்கா, அவங்க அதுக்கு காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க, நீ இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு. ஹீரோக்கு கோவந்துருச்சு. அவன் என்னோட பார்ட்னரை அடிச்சிருக்கான், ஹீரோயினை அட்டாக் பண்ணிருக்கான், அதனால நான் அவனை அடிச்சது தப்பே கிடையாதுன்றாங்க. நட்டும், ஆனா இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது, நீ இந்த சிச்சுவேஷனை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவியே, இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு. அப்பதான் நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம கையை பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினை அவன் அடிச்சதுனால தான் ஹீரோ இந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க. ஹீரோயினை சமாதானப்படுத்தும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி இருப்பாங்க. சோ ஹீரோயினை யாராச்சும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா லவ் வந்துருச்சு. இதுதான் இதுல தெரியுது. இந்த எபிசோட்ல எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. காசுக்காக என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, அவங்களோட பெர்மிஷனோட பண்ணா அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அது தப்பு தான். என்ன ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீங்க நினைச்சா கூட பரவாயில்ல, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்துல மனுஷங்க எதுக்காக நிறைய ரூல்ஸ் போட்டு வாழ்றாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. காசுக்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும், அதை விட அதிகமா எதுவுமே பண்ணக்கூடாது. பிரைவசி அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கணும். அந்த பிரைவசியை வித்து காசு சம்பாதிக்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோ காங்க பத்தி தெரிஞ்ச உடனேயே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அது கரெக்டான விஷயம் தான், அது தப்பான விஷயமே கிடையாது. சோ இந்த எபிசோட ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்க. இந்த எபிசோட்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணிடாதீங்க. ரொம்ப தப்பான எக்ஸாம்பிளா இந்த எபிசோட் இருக்கு. எனக்கு எடிட் பண்ணவே மனசு இல்ல. இருந்தாலும் இந்த சீரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, நெக்ஸ்ட் எபிசோட் இந்த மாதிரி இருக்காது, டிசப்பாயின்மெண்டா இருக்காது. இந்த எபிசோட் எதுக்கு இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Thank you friends, take care, bye bye.